மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி நடைபெற்ற போது தமிழகத்திற்கான மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு படிப்படியாக குறைக்கப்பட்டது உண்மைதான் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் ஒப்புக்கொண்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ், மத்தியில் நடைபெற்ற முந்தைய காங்கிரஸ் திமுக ஆட்சியின் போது பொது விநியோக திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த தமிழகத்திற்கான மண்ணெண்ணெயின் அளவு வெகுவாக குறைக்கப்பட்டது என தெரிவித்தார். மண்ணெண்ணெயை பொறுத்தவரை இதை பேச்சு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகிற பொழுது 52,806 கிலோ லிட்டர் மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசும் அன்றைக்கு திமுகவும் கூட்டணியில் இருந்த ஆட்சி படிப்படியாக 10 முறை குறைத்து 29,060 கிலோ லிட்டர் தான் இவருடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி இறங்குகிற பொழுது நம்முடைய மாநிலத்துக்கு வழங்கினார்கள். அமைச்சரின் கருத்தை ஆமோதிக்கும் வகையில் குறுக்கிட்டு பேசிய ஸ்டாலின், திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்பட்டது உண்மைதான் என ஒப்புக்கொண்டார். இங்கு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் மண்ணெண்ணெய் குறைந்ததற்கு காரணம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருந்தபோது மத்திய அரசு குறைத்தது என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். உண்மைதான், நான் மறுக்கல. இதேபோல் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, நாட்டிலேயே தமிழக அரசுதான் விவசாயிகளின் நலனுக்காக எண்ணிலடங்கா திட்டங்களை செயல்படுத்தி வருவதோடு அதிக அளவிலான பயிர்க்கடன்களையும் வழங்குவதாக குறிப்பிட்டார். மறைந்த மாண்புமிகு அம்மாவின் அரசு கடந்த 5 ஆண்டு காலத்தில் 27,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கியிருப்பதாகவும் பெருமிதத்துடன் தெரிவித்தார். எந்த நேரத்திலும் சரி, இந்தியாவிலேயே தமிழக விவசாயிகளுக்கு மாறி முதலமைச்சர் அம்மா அவர்கள் கருணை கடல், காவல் தெய்வம், நடமாடும் தெய்வமாக இருந்தவர். எனவே இங்கே இவங்க காலத்தில் ரசாயன உரத்துக்கு கொடுத்த மானியத்தை அன்னைக்கு காங்கிரஸ் அரசு ரத்து பண்ண உடனே 150 கோடி ரூபாயை கொடுத்து விவசாயி தங்குதடை என்று வட்டியில்லா கடனை கொடுத்து தங்குதடை என்று கொடுக்க சொன்னவர் அம்மா தான். இப்ப பிஜேபி அரசு இந்த மானியத்தை ரத்து செய்ய வரும் பொழுது அதை தடுத்து நீத்தி வரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். எனவே விவசாயிகளுடைய நண்பன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் 57 லட்சம் விவசாயிகளுக்கு 27,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கிய, குறுகிய பயிர்க்கடன் வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நடந்து முடிந்த இப்ப மத்திய அரசு கொண்டு வந்த 11/8/11 கொண்டு வந்த அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்திலும் கூட இந்தியாவுக்கே முன்னோடியாக 1,358 கோடி ரூபாயை இன்றைக்கு விவசாயிகளுக்கு வழங்கிய ஒரே அரசு தமிழக அரசு, அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டில் தான் செய்திருக்கு. இதை பின்பற்றி தான் மற்ற மாநிலங்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதை தெரிவித்து